Bismillahirrahmanirrahim. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah Muhammad bin Abdullah amma ba'd. என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் தொடராக நாங்கள் இரவு நேர தொழுகையை தொழுதுவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டித்தந்த மிக முக்கியமான பிரார்த்தனைகளை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதே தொடரிலே இன்றைய தினம் உடலிலே வலி அல்லது நோய் ஏற்படுகின்ற பொழுது ஓதுகின்ற பிரார்த்தனை அந்த தாளிலே இறுதியாக இருக்கிறது. 10வது துஆ. உஸ்மான் பின் அபுல் ஆஷ் அல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 4430வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமக்கு ஏற்பட்ட கடுமையான ஒரு வலி குறித்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் முறைப்பாடு செய்கிறார்கள். எப்படி? உஸ்மான் பின் அபுல் ஆஷ் அல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த உடம்பிலே ஏற்பட்ட அந்த வலி குறித்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று முறைப்பாடு செய்கிறார்கள். இவர் இஸ்லாத்தை ஏற்ற அந்த ஆரம்ப காலத்திலிருந்தே அவருடைய உடம்பில் ஏற்பட்ட வலி அவரை விட்டும் நீங்கவில்லை, தொடராக நீடித்து கொண்டே இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்வரக்கூடிய பிரார்த்தனைகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுக்கும் போது உமது உடலில் வலி ஏற்படும் இடத்தில் உமது கையை வைத்து பிஸ்மில்லா என்று 3 தடவை கூற வேண்டும். உதாரணத்திற்கு எங்களுடைய கையிலே வலி இருக்கிறது என்றால் அந்த இடத்திலே கையை வைத்து 3 தடவை பிஸ்மில்லா 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 என்று கூற வேண்டும். பின்னர் அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்ற பிரார்த்தனையை 7 தரம் ஓதியிருக்கிறார்கள். முதலாவது எங்களுடைய உடம்பிலே வலி ஏற்பட்டிருக்கின்ற அந்த இடத்திலே கையை வைத்து 3 தடவை பிஸ்மில்லா 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 என்று கூறிவிட்டு பின்னர் அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்ற அந்த பிரார்த்தனையை 7 தரம் ஓத வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். பிஸ்மில்லாஹி ஸலாஸா 3 தடவை ஓத வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அஊது பில்லாஹ், நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகின்றேன். வ குத்ரத்திஹி, அவனுடைய சக்தியிலிருந்து, ஆற்றலிலிருந்து, அவனுடைய வல்லமையிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகின்றேன். மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, தற்போது எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த வலியை இன்னும் எதிர்காலத்தில் இந்த வலி வராமல் இருப்பதற்கும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழகிய பிரார்த்தனையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். பின்னர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த பிரார்த்தனையை நான் ஓதிவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்ததை போன்று நான் ஓதினேன். அல்லாஹு தஆலா குணப்படுத்தி விட்டான். அதன் பிறகு நான் எனது குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் இதை இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்றும் நான் ஏவினேன் என்று அபு மூசா அல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவேதான் என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் தொடராக நாங்கள் ரமலான் ஆரம்பம் தொடக்க முதல் இன்று வரை மொத்தமாக 10 துஆக்களை பார்த்திருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றிருக்கும் போது ஓதுகின்ற பிரார்த்தனை, பிறர் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அவர்களுக்காக ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடிய பிரார்த்தனை, இன்னும் எங்களுடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டி நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனை, இப்படி 10 பிரார்த்தனைகளை எங்களுக்கு கற்றுத்தந்து இருக்கிறார்கள். அதிலே நாங்கள் பார்த்தோம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றிருந்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்று ஒரு முறையை காட்டியிருக்கிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை, இன்னும் மன்னிப்பையும் வாழ்வாதாரத்தையும் இறைவனிடத்திலே கேட்கின்ற பிரார்த்தனை, இப்படி மொத்தமாக 10 பிரார்த்தனைகளை பார்த்திருக்கிறோம். அந்த பிரார்த்தனைகள் உங்களுடைய கைகளிலே இருக்கிறது. எனவேதான் என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இதுவரை நாங்கள் இந்த பார்த்த 10 துஆக்களையும் நாங்கள் முதலாவது இதனுடைய அரபு வாசகத்தை முழுமையாக மொழிந்து அதனுடைய தமிழ் வாசகத்தையும் நன்றாக உணர்ந்து ஆழமாக ஓதுகின்ற பொழுது, மனனம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக சத்தியமாக எங்களுடைய அமட்கள் உயிரோட்டம் உள்ளதாக மாறும். எனவேதான் இந்த துஆக்களை நாங்கள் மாத்திரம் மனனம் செய்து கொண்டு இருந்து விடாமல் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய மனைவி மக்களுக்கும் இதனை கற்றுக் கொடுத்து அதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.